பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். பதிவு 31/1/2025. இன்று ஒரு மூலிகையை பற்றி பார்ப்போம். தாலிக்கீரை. இது என்னென்னா தாலிக்கீரை. இப்போ தாலிக்கீரைன்றது தெரிஞ்சுங்க. இப்போ மூலிகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் நான் விளக்குவேன். இப்போ தாலிக்கீரை என்பது குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கீரை. அது அற்புதமான கீரை. பாருங்கள், இதில் இது பெண் கீரை. இது பார்த்துக்குங்க. இது பார்த்தோம் அப்படின்னா தாலி வடிவத்தில் இருக்கும். இது எப்படி இருக்கும்? தாலி வடிவத்தில் இருக்கும். இது ஆண் கீரை. இப்போது எப்படிங்க ஐயா இந்த பெண் கீரை ஆண் கீரையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த கீரையில் பாருங்கள், சென்டரில் பார்த்தா பிளாக்காக இருக்கும். இது ஆண் உறுப்பு. இது பெண். இப்போ இது பார்த்துங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இதை ஓப்பனாக சொல்லிக் கொடுக்கணும். இது யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது மாதிரி பிளாக்காக இருக்கும். இது தாலிக்கீரையிலேயே இது ஆண் கீரை. இது அந்த பிளாக்கே இருக்காது. இப்போ இதில் பாருங்கள், பிளாக் இருக்காது. இதில் இது பெண் கீரை. அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா, இது பாருங்கள், என்னுடைய நிலத்தில் ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாம் இது பாருங்கள் இருக்கும். இது சமைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பிளாக்குன்றது அந்த படைப்போட அறிவை கூர்ந்து கவனிங்களேன். என்ன மாதிரி படைச்சிருக்கு பாருங்களேன் இந்த கீரைக்குள்ளது. பாருங்கள், எல்லாமே ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது பெண் கீரை. அந்த பிளாக் இல்லாமல் இருக்கும். இது கலந்துருக்கும். இந்த ரெண்டு கீரையும் நீங்கள் சிங்கிளாக கிடைக்கும்போது இது மட்டுமே கிடைக்கிது அப்படின்னால சாப்பிடுங்க. இல்லை இது மட்டுமே வெறும் பெண் கீரை மட்டுமே கிடைக்கிறதுனால சாப்பிடுங்க. ரெண்டு தாலிக்கீரை தான். ஆனால் இது ரெண்டு கலந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய உயிர் பவர் கிடைக்கும். உயிருக்கு பவர் கொடுக்கறது. இது அதே மாதிரி ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். நம்மளுடைய ஆயுள் காலம் கூடும். இதெல்லாம் நம்மளுடைய மரபு சார்ந்து இருக்கிற கீரைகள். இதெல்லாம் நாட்டு பொன்னாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுக்கு, தாலிக்கீரை, புரியுதுங்களா, கட்டுக்கொடி, இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே என்னென்னா ரத்தத்தை சுத்தம் செய்து உயிருக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் இதெல்லாம் இது பாருங்கள், அந்த அழகு பாருங்களேன். தாலி வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கீரை. இந்த கீரையை வச்சு தான் தாலியே கட்டணும். கணவன் மனைவிக்கு தாலி கட்டணும் அப்படின்னு குழந்தை பிறப்புக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு சிறப்பு கொடுக்குற ஒரு கீரை. இது ஆண் கீரை. இது பெண் கீரை. புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ ரெண்டு தெரிஞ்சுக்கினீங்க. ஆண் பெண் விளக்கியிருக்கேன். அற்புதமான ஒரு கீரை. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு முடிவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கங்க. இது பாருங்கள், பிளாக் இருக்கிறது ஆண் கீரை, அந்த சென்டரில் பிளாக் இல்லாதது பெண் கீரை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை கிடைக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய உயிர் பவர் நல்லா பவராக இருக்கும். உயிர் பவராக இருக்கிறவங்களோ அந்த உயிருக்குள்ளே இருக்கிற பசி பவராக இருக்கும். உங்களுடைய ஆயுள் காலத்தை கண்டிப்பாக கூட்டும். உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கிய குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கும் இந்த கீரை. அந்த சத்து இருக்குது. ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது இதை முதல்ல இதை தெரிஞ்சுக்கினீங்க பாருங்கள். அதுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் சொல்லுங்கள். காலைச்சக்கரம் குழுவின் மூலயமா இதை அறியறீங்க நீங்கள். அதனால் காலைச்சக்கரம் குழுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இது இந்த கீரையை பற்றிலாம் தலைப்புகளாக பல தலைப்புகளாக பின்னாடி பேசுவேன். அது நன்றி, மகிழ்ச்சி. இது சம்மந்தப்பட்டது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளரை கேட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ கூட அனுப்புங்க. இல்லை ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொண்டு சாப்பிடுங்க. இது மாதிரி வேறு கீரையெல்லாம் இருக்கும். அதனால் அதை கேட்டு சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும். அது பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து, சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தொலைபேசி எண் 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.